ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நியூஸ் பேப்பர் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 80 நாட்கள் ஆகியும் பணி நியமன ஆணை வழங்காமல் இழுத்தடிப்பதா? இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இது அக்டோபர் 5ஆம் தேதி நேற்று வந்த நியூஸ் தான் இது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு 3192 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்பட்டு 80 நாட்கள் ஆகியும் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்காமல் பள்ளிக் கல்வித்துறை தாமதப்படுத்தி வருகிறது. பணி ஆணைகள் வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பள்ளிக் கல்வி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கு பணி வழங்குவதில் அரசு காட்டும் தாமதம் கண்டிக்கத்தக்கது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் நாள் வெளியிடப்பட்டது. அதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் மே மாதம் 18ஆம் நாள் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜூன் மாதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் ஜூலை 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அவர்களுக்கான பணி இட ஒதுக்கீட்டு கலந்தாய்வை ஒரே நாளில் நடத்தி பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்க முடியும். ஆனால் 80 நாட்கள் ஆகியும் இன்று வரை அதை தமிழக அரசு செய்யாததற்கான காரணம் தெரியவில்லை. தமிழ்நாட்டில் பட்டதாரி ஆசிரியர்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதனால் அரசு பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இத்தகைய சூழலில் மின்னல் வேகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆசிரியர் நியமன பணிகளை தமிழக அரசு நிறுத்தி வைத்திருப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. ஆசிரியர்கள் நியமனத்திற்கான நடைமுறை தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் இன்னும் அது முடிவடையாதது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும். தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் ஆசிரியர்கள் நியமனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டும் தங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற மன உளைச்சலில் 3192 பேரும் தவித்து வருகின்றனர். அவர்களின் மன உளைச்சலை போக்கி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும். இவ்வாறு அதில் அவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடிடிஆர்பி எக்ஸாம் நடந்து அது ப்ரொஃபஷனல் லிஸ்ட் விட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்துருச்சு. அதுக்கான பணி நியமன ஆணை இன்னும் வழங்கப்படலை. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. 80 நாள் ஆகியும் அதுக்கான பணி நியமன ஆணை வழங்கலை. மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள்னு சொல்லியிருக்காங்க. 3192 பட்டதாரி ஆசிரியர்கள் நிலை கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அரசுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.